இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியினர் என்று சொல்லிக்கொள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்திரீகளுக்கு சொல்ல வேண்டிய விசேஷித்த காரியங்கள் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்திரீகள் மயிரை பின்னுதலாக இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு நாள் முழுவதும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கள் தலைமயிரை என்ன செய்வாங்க, அதை முடிச்சா போட்டு அதுதான் அவங்களுடைய வேலை. அப்பொழுதுதான் அந்த காரியம் சொல்லப்படுகிறது. உங்க நாள் முழுவதும் என்ன செய்றீங்க, அந்த மயிரை பின்னுதல ஒவ்வொரு முடிக்கும் என்ன செய்வாங்களா, அவங்க முத்துக்களை அவங்களை கோர்த்து அதை நாட்டு போட்டு அதுலயே நேரத்தை செலவு பண்ணுவாங்களாம். ஆண்டவர் சில இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த அலங்கரிப்பு இப்படியா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வேலையா அதான் இருக்கும். இப்ப நம்ம லேட்டஸ்டா நம்ம எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா எல்லா நாளும் மேக்கப் போடுறது வேற. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மேரேஜ் அப்படி போறீங்களா, அது வேற. ஆனா 24 மணி நேரம் மேக்கப் போடுறது, அந்த காரியத்தை குறித்துதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தலையை பின்னுதலையே அவங்களுடைய குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். அதனாலதான் ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது, நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது என்பதற்காக பொன்னினாலாவது, வெளியேறப்பெற்ற முத்துக்களினாவது, வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலாவது. தகுதியான வஸ்திரம்னா என்ன? ஒருவேளை பல லட்சக்கணக்கில் ஒரு ஆடைகளை எடுத்து போட்டாலும் அது தகுதியா நமக்கு இருக்கிறதா, அந்த நிமித்தமா மற்றவர்களுக்கு நமக்கு இடர் இருக்கிறதா என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும், பெண்களுக்குள்ள ஞானம் என்று சொல்லப்படுகிற ஒரு வெட்கம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த நாணன்றதே கிடையாது. பெண்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த நாணம் என்பது எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாணத்தினாலாவது, தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும். பெண்களுக்கு விசேஷமா ஆண்டவர் என்ன சொன்னா, தெளிவா கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்றார். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாய். அப்ப நம்ம அவங்க பாருங்க, மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்க பக்தி உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும். நம்மள எப்பயுமே பார்த்து இவங்க எப்பயும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களுக்கு வேலை, வீணான நேரத்தை கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று. இதுதான் அலங்கரிப்பு என்று சொல்றாங்க. நம்ம அலங்கரிப்பு நம்ம இதே நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது, அவங்க இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர். நீங்க அலங்கரிப்பு எப்படி இருக்குன்னா, நானும் அடக்கம் அமைதலான வாழ்க்கை, தேவ பயம் நிறைந்த ஒரு ஸ்திரீக்கு அதுதான் பயங்கரமான அலங்கரிப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்திரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, பெண்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விசேஷித்த ஒரு காரியம் உண்டு, அவங்க அமைதலானவங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்த்தா அடக்கமுள்ளவர்களாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. அவங்க உங்க நேரங்களை வீணடித்து விடாதபடிக்கு நீங்க அநேக காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்திரீகளோடு பேசுகிறார். நீங்க அநேக காரியங்களுக்கு உங்க நேரங்களை வீணடிக்காதீங்க, வேத புத்தகத்தை வாசிங்க, இது நிமித்தம் நீங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க வேத புத்தகத்தை வாசிப்பீங்க மாத்திரம்தான் உலகத்தினுடைய அனைத்து காரியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் முழுவதையும் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஒரே இந்த பரிசுத்த வேதாகம் அடங்கி இருக்கிறது. அதுல நீங்க வாசித்து அதை நீங்க தெரிந்து கொள்ளும்படி அவங்க நேரங்களை இதுல செலவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுதான் அலங்கரிப்பு, பெரிய அலங்கரிப்பு என்று சொல்லுகிறார். அதோட நம்ம நினைத்திருக்கிற அலங்கரிப்பு வேற, ஆண்டவர் சொல்லுகிற இந்த அலங்கரிப்பு ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த கண்களை மூடி ஜெபம் செய்ய. அன்பின் தகப்பனே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த அலங்கரிப்பு கர்த்தருடைய அலங்கரிப்பா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறதா, எங்களுடைய சுய அலங்கரிப்பா இல்லாதபடி ஆண்டவருடைய அலங்கரிப்பா இருக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.